சாத்துக்குடி பறிக்கிறேன். ஒரு காலில் தான் வாத்து நிற்குது ரெண்டுமே. யாராச்சும் படுத்து தூங்க முடியுமா? ஒத்த கால நின்றுட்டு யாராச்சும் படுத்து தூங்க முடியுமா? யாருமே தூங்க முடியாது. வாத்து எங்கள் வாத்து தூங்குது பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சாத்துக்குடி பறிக்கலாம். அடுத்தது இங்க உலகம் இருக்கும். நான் கண்ணு அடிச்சுட்டேன். அடுத்த பழம் அங்க ஒண்ணு இருக்கு. நான் போய் படிச்சுட்டு வந்தேன். எடுத்து படிக்கலாம். அழகா இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கூட கொஞ்சம் வெக்கையா இருக்கிற மாதிரி தெரியுது. இது பாத்தீங்களா நல்லா மஞ்சள் கலர்ல இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதை இங்க எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு நம்ம போய் சாத்துக்குடி பொரிச்சு இது எரிஞ்சுங்காயும் பொரிச்சு வீட்டுக்கு போகலாம். இங்க வச்சா உழுதுங்களே ஃப்ரெண்ட்ஸ். வேற எங்க வைக்கலாம்? இந்த கல்லு மேல வச்சலாம். பொரிச்சிட்டு நம்ம எரிஞ்சுக்காயும் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம இதையும் பொரிச்சிட்டு போயிடலாம். கருவேப்பிலை நல்லா இதாக லீஃபாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி மரம். இதை நம்ம தொட்டலாமா? எப்பவுமே தொடுற மாதிரி நான் தொட்டேன். உள்ள இருக்குன்னு கூட தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி மரம் நினச்சி தொட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா இது முள்ள குத்தி போட்டுரும். அப்படியே வலி வந்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இதுக்கு ஏன் வேணுமே ஃப்ரெண்ட்ஸ்? மரத்துக்கிட்ட வேற வந்துட்டோம். உனி சாத்துக்குடி வேற ரொம்ப சொத்தெல்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி பறிக்கலாம்? ஒன்னா குச்சி வச்சு பொறிக்கலாம். அப்போ குச்சி வைக்கல இந்த சந்தில் எப்படி நுழைவிடுறது? அப்புறம் வேற ஐடியா தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன பண்ணலாம்? ஏணி எடுத்து வச்சு பண்ணலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க அப்பாவை ஏணி கொண்டு வர சொல்றேன். அப்பா இங்க வாங்க. எனக்கு ஏணி வேணும், சீக்கிரம் வாங்க. ஏணி வேணுமா? ஆமா. சரி வரேன். ஏனிங்கப்பா. அவ்வளோ நேரம் கழிச்சு தான் வருவாரோ என்னன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனாப்பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டு அப்பாவே நினைக்கிறாரு. வந்துட்டேன் ஜாமி, கொண்டு வந்துட்டேன் ஜாமி. வந்துட்டீங்களா? எங்க வைக்கணும்? இங்க அங்க ஒரு பழம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த பழத்துக்கு நேரா வைங்க. அப்ப என்னால போய்க்க முடியும். எங்க இருக்காங்க உங்களுக்கு கணக்கு? அப்பா ஏணி வச்சாச்சா? வெச்சு சாமி. புடிச்சுக்கோங்க. சரி சாமி. மேல என்ன கீழ விழுந்துரு. எப்படிதான் இருந்தது? முள்ளு கீழ அடிச்சுட்டோம். ஏணிக்கு தான் ஏறணும். மேலேயே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சாத்துக்குடி? இதை நம்ம பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலேயே வந்தாச்சு. நான் முனி வந்து அந்த பழத்தை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா பழம்? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு? இதை நான் உனி பொறிச்சிட்றேன். இது அழகா வந்துருச்சு பழம். அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு எட்டுற தூரமே இருக்குது பழம். அதனால நான் பொறிச்சுக்கிறேன். இதையும் அம்மாடி
இதையும் பொரிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க கீழே ஒன்று இருக்குது. அது கீழே எங்கே தான் இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நாளைக்கு பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து காய் பொரிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மாடு தண்ணி நம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியா தண்ணி நம்பிடுச்சு. தலையெல்லாம் நம்பிட்டேன். அங்கேயே வருது. அங்க பாருங்க அங்கேயும் தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து கொண்டு போய் ஆத்த வீட்டில் தெரியாமல் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இது வந்து காய். நாம் இப்போ போயெல்லாம் போகலாம். தண்ணியும் நின்றுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற நேரத்தில் கன்ஃபார்மாக தண்ணி வந்துச்சு, அப்புறம் நின்றுச்சு. பரவாயில்ல. அடுத்து இந்த சைடுலாம் போய் அந்த சைடு போகணும். நான் வந்து அப்படி இப்படி போகிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் ஜோதிச்சு. இந்த இருக்கிறன்னு இதோ எழுச்சனாய் நான் ஜோதிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா மறக்காம ஏனிமே எடுத்துட்டு வந்துடுங்க. சரி சாமி. நான் போகிறேன். மறந்துடாதீங்க. சரி சாமி சரி. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன இப்படியெல்லாம் கீழே விழுந்தீங்களா? தண்ணி நான் ஏறி எடுத்துட்டு நீ இன்னும் பழத்தில் எடுக்கணும் இல்லையா? நான் தான் ஃபர்ஸ்ட் போகும்போது நான் தான் எப்படியே எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நீ பேசிட்டு நான் போயிட்டு வரேன். அப்புறம் எரிஞ்சு ரெண்டு வச்சிடலாம். அப்படி வச்சுட்டு கருவேப்பிலையா மேலே என்ன வச்சேன். அப்போ எங்கள் அப்பா தெரியாது எரிஞ்சு இருக்குன்னு நினச்சேன். அப்பா தெரியாது நம்ம அப்பா பூரிச்சலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழம் அப்பா எத்தனை எலுமிச்சம்பழம் நான் பொரிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பொரிச்சுருந்தேன்? ஒரு பழம் பொரிச்சிருக்கிறேன். ஆமா ஒன்று தான் பொரிச்சிட்டு வந்தியா? ஆமா. மரத்தை உழுக்குன்னு இத்தனை வளர்ந்து ஒரே வளர்ந்து வந்துச்சா? ஆமா. அட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருமா? என்ன சர்ப்ரைஸ்? டிங் டாங். அட்டா இத்தனை வளம் பொரிச்சியா? ஆமா. நல்லா அடக்கூடாது. நான் கொண்டு போய் ஆத்தா கொடுத்துட்டு வந்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நனைஞ்சிட்டேன். அதனால உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் சாத்துக்குடியில் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி மேலே சிந்தி ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாத்துக்குடி சாப்பாடு தான் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் பார்க்கலாமா? இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் எலுமிச்சம்பழம், மிளகாய், சாத்துக்குடி, கருவேப்பிலை, எண்ணெய், மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, அளவு சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கடாய் காஞ்சிச்சு. நீ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நீ கடுகு போடலாம். கடுகு பொடைஞ்ச உடனே நம்ம வெங்காயம், மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் உடனே வெங்காயம் மிளகாய் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் வணங்குறதுக்குள்ளேயே நம்ம சாத்துக்குடியை அழிஞ்சு அதில்
புளிஞ்சிடலாம். இது கூட அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து சாத்துக்குடி ஜூஸ் ஊற்றலாம். சாப்பாடு சேர்த்து போடுறதுக்கு அதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா உரப்பா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சாப்பாடு இலையெல்லாம் உரப்பா இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பாடு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் காமில் கலருங்க, கரண்டியோட காமில், அப்போ சாப்பாடெல்லாம் உழையாது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த தட்டத்தில் போட்டுடலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சாப்பாடை? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்மியாக. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். இதே மாதிரி சாத்துக்குடி சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.